മാക്സിമം 11 മണിയോട് കൂടിയിട്ട് അമ്പലം അടയ്ക്കണം. പിന്നെ അടുത്ത ദിവസം രാവിലെ തുറക്കുള്ളൂ. நம்ம பகவதி அபய வரத முத்ரா, வீரபத்ராசனம் அப்படின்னு தான் பகவதி காட்சி அளிக்கிறாங்க. ஆனா சுயம்பு. காலையில வந்தோடனே எனக்கு என்னன்னு தெரியல, இந்த கோவிலை பார்க்கும் போதே சீரியஸா அங்க என்ன நினைச்சேன், என்ன யோசிச்சேன் அப்படின்னு தெரியல. ஆனா அங்க வந்த மக்களோட என்ன கஷ்டத்தையுமே பகவதி தீர்த்து வைப்பாங்க. வேண்டுனா மட்டும் போதும். பார்க்கறதுக்கு ஒரு அழகான இயற்கை அமைப்பும் நம்ம கண்களை குளிர்விக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கும் இந்த பசுமை நிற வர்ண மரங்களும் அழகான குளமை பொங்கும் குளத்துல தவண்டோடும் இந்த வெண்மை பனித்துளிகளும் நமக்கு கிடைச்சிருக்கும் இயற்கையோட பரிபூர்ண ஆசின்னு சொல்லலாம். அப்படி அமைஞ்சிருக்கிற இந்த இடம் ஏதோ ஒரு மலை பிரதேசமான ஊட்டியோ கொடைக்கானலோ அல்லது மோனாரோ கிடையாது. இப்படிப்பட்ட இடத்துல பல கலை நுணுக்கத்துடன் கட்டப்பட்டு தற்போது பிரம்மாண்ட இரட்டை அடுக்கு கொண்ட கோபுரமாய் காட்சியளிக்கும் ஒரு புனித ஆலயத்தோட பகுதிதான். அதுதான் பாலக்காட்டுல பெயர் சொல்லும் வகையில அமைஞ்சிருக்கிற இந்த ரெட்டக்குளங்கரா பகவதி ஆலயம். பாலக்காடு மாவட்டத்துல மாத்தூர்னு சொல்லக்கூடிய கிராமத்து வனப்பகுதியில தான் இந்த புனித ஸ்தலம் அமைஞ்சிருக்கு. பாலக்காட்டு பகுதியில எத்தனையோ ஆலயங்கள் தனித்தனி சிறப்பு பெற்றிருக்குன்னு சொல்லலாம். அந்த ஆலயத்தோட வரிசையில இதோ இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இரட்டை குளங்கரா பகவதி ஆலயம் இன்னும் தனி சிறப்பை பெற்றிருக்குன்னு சொல்லலாம். சூரியனுக்கு அஸ்தம திசையான மேற்கு பகுதி திசைய ஆலயத்தோட பிரதான கோபுர வாசல் பெற்றிருக்கு. அப்படி மேற்கு பகுதி நுழைவாயில கடந்து நாம ஆலயத்தோட பகுதிக்கு போனதும் நம்ம கண்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த சிறப்பு வாய்ந்த பகவதி ஆலயம். பொதுவா நாம கோவில் பயணத்துல பார்த்துக்கிட்டு வர்ற ஒவ்வொரு ஆலயமும் காட்டுக்குள்ளேயோ அல்லது நகரத்திலேயோ அல்லது கிராமத்துல தான் அமைஞ்சிருக்கும். ஆனா இங்க ஒரு காடு தான் கோவிலாக நமக்கு காட்சி தருது. அப்படி பார்க்கிற காட்டுக்குள்ளர ஒரு சக்தி வாய்ந்த பகவதி தேவியாக காட்சி கொடுப்பதுதான் சுயம்பு மூர்த்தியான ரெட்டக்குளங்கரா பகவதி அண்ணன். இந்த பதிவு பார்க்கிற ஒவ்வொருவரும் என்னடா இது சாதாரண கோவிலா தானே இருக்கு, இதுல என்ன இருக்க போகுதுன்னு அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அடர்ந்த காடும் வானம் உயர்ந்த மரங்களும் எந்நேரமும் அமைதி மட்டுமே நிலவக்கூடிய இந்த ஆலயத்துல ஒரு பெரிய ஆற்றல் இருக்குதுன்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கும். ஆனா அது பொய் இல்லை, உண்மைதான். சிறு ஆலயமாக அமைப்பாக இருந்தாலும் இங்க இருக்கிற மிகப்பெரிய ஒரு அதிர்வு ஆற்றலை நான் ஆலயத்துக்கு உள்ள போனதும் என்னை அறியாமலேயே உணர்ந்தேன். அந்த அளவுக்கு இங்க ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் ஆலயத்துல முக்கிய இடம்னு சொல்லக்கூடிய பகவதி அன்னையோட கருவறை மற்றும் குளத்துக்கு இடைப்பட்ட இடத்துல நாம நிற்கும் போது அதை தாராளமா உணரலாம். இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கான காரணம் ஒரே பகவதியான தேவி 2 இடத்துலையும் வாசம் செய்யறாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டுமே. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா ஆலயத்தோட வனப்பகுதியான காட்டுல வனதுர்க்கையாகவும் குறிப்பிட்ட மணி நேரத்திற்கு பிறகு தேவி ஜலதுர்க்கையாகவும் காட்சி அளிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதுல அன்னை பகவதி வனதுர்க்கையாக இருக்கும்போது மட்டுமே பக்தர்கள் இங்க அனுமதிக்கப்படுறாங்க. அதன் பின்ன இந்த இடம் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியாக மாறிடும். சொல்ல போனா மனிதர்கள் அங்க போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த செயல்களுக்கு பல சரித்திர கதைகள் கூறப்படுது. ஒரு புறம் அழகும் அமைதியும் இருக்க,
மறுபுறம் நமக்கு பகவதியோட தரிசனமும் அவளோட அருளும் தாராளமாக நமக்கு கிடைக்குது. பொதுவா பகவதி ஆலயங்கள் வடக்கு நோக்கி தான் அமைஞ்சிருக்கும். ஏன் கடந்த வாரம் பார்த்த கொடிக்குன்ன பகவதி ஆலயம் மேற்கு நோக்கி அமைஞ்சிருந்தது பார்த்தோம். ஆனா இந்த பகவதி ஆலயத்துல தேவியோட சன்னதி கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கிறது ஒரு புது அனுபவமா இருக்கு. பிரதான தேவியாக இருக்கக்கூடிய பகவதி அண்ணன் வீரபத்ராசனம் கோலத்துல மற்ற பகவதிக்கு மாறாக வலது கால மடக்கியும் இடது கால பூமியில வச்சும் வலது கரத்தை கீழ் நோக்கியும் தன்னுடைய இடது கரத்தை மேல் நோக்கியும் ஆசை கொடுத்தவாறு அமைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா சோட்டானிக்கரையோட அம்மன் அந்த ரூபம் கூட சொல்லலாம். இருப்பினும் கிழக்கு நோக்கி அமர்ந்தவள் என்பதால இந்த அன்னைய நாம கிழக்குல போய் தரிசிக்க முடியாது. காரணம் சாந்தத்தோடைய கூடிய உக்ரம் இருப்பதால அதற்கு பதிலாக தற்போது பார்த்த அந்த கருங்கல் வாசலான வடக்கு பகுதியில் நின்று குளத்துக்கும் வடக்கு வாசலுக்கும் நடுவில் நின்று தான் வணங்க முடியும். இது மற்ற தேவி ஆலயத்தை விட வித்தியாசமான அனுபவமாக இங்கே இருக்கும் நமக்கு. இந்த ஆலயம் முழுக்க முழுக்க மரங்களால சூழப்பட்டு கொடிகள் நிறைந்து காணப்படுது. அதோட நாம எங்கேயும் கேட்காத ஒரு வழிபாடு இந்த ஆலயத்துல இப்ப வரைக்கும் நடத்தப்பட்டு வருது. அந்த வழிபாடு இந்த வீடியோ பதிவுல பார்த்திருப்பீங்க, நிறைய சட்டிகள் வச்சு. அந்த சட்டிகளை வச்சுதான் இந்த வழிபாடு இங்க நடத்தப்படுது. இப்படிப்பட்ட ஆலயங்கள் இந்த பூமியில நாம பார்க்கும்போது மனிதனாக நாம பிறந்ததை நினைச்சு பெருமைப்படணும். பாலக்காட்டுல அமைஞ்சிருக்கிற இந்த பிரபலம் அறியாத பல சிறப்பு சக்திகளை உள்ளடக்கி இருக்கும் இந்த ஆலயத்தை, அதாவது இந்த ஆலயத்துக்கு பதிவு பார்க்கிற எல்லோரும் ஒரு முறையாவது சென்று வழிபட்டு அதோட அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க. வாங்க இன்னும் இந்த ரெட்டக்குளங்கர பகவதி ஆலயத்தை பத்தின விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்குவோம். எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் இன்னைக்கான ஒரு கோவில் பதிவு எங்கன்னு பாத்தீங்கன்னா பாலக்காடு மாவட்டம் தான். ஸோ பாலக்காடுல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரெட்டக்குளங்கரா பகவதி கஷேத்திரம் சொல்லக்கூடிய ஒரு பகவதி கோவில். வீடியோல பாத்திருப்பீங்க. இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடமே பாத்தீங்க அப்படின்னா மார்னிங்கே பார்க்கும்போது பயங்கரமான வைப் இருந்துச்சுங்க. பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, இயற்கையோட அனுபவம் நல்லாவே கிடைச்சது எனக்கு இந்த இடத்துல வந்தனும். இன்னொன்னு இந்த கோவில் வந்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய கோவில் கட்டடமெல்லாம் இல்லைங்க, சாதாரண ஒரு சின்ன கோவில் தான். அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீல் வந்துட்டு நல்லாவே எனக்கு தெரிஞ்சது. ஸோ இப்போ இந்த கோவில் நமக்கு வீடியோக்கு பெர்மிஷன் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய என்ன சொல்றது வளைநாடு தேவி கஷேத்திரம் போயிருந்தோம். ஸோ அங்கதான் நம்பர் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாம இங்க மேனேஜர்ஸ் ட்ரஸ்டீஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த கோவிலோட பெர்மிஷன் கிடைச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம கோவிலுக்கு என்ன சொல்றது, இந்த கோவிலை பத்தின விசேஷங்களும் சரித்திரங்களும் நம்ம கூட ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமஸ்காரம். நமஸ்காரம். எங்களோட பேரு பாருங்க, ஜோதிஷ். ஜோதிஷ். இവിടുത്തെ என்னவா இருக்கீங்க அண்ணா? நம்மளுடைய இந்த ஸ்ரீ ரெட்டக்குளங்கரா பகவதி கஷேத்திரத்துடைய சரித்திரம் என்ன? சரித்திரம் என்னன்னா, திருநெல்லியில ஒரு மூசது குடும்பம், அந்த குடும்பத்தில் இருந்த அம்மன் தான் இரட்டக்குளங்கர பகவதி. அவங்களுக்கு அங்க வந்து பிரச்சனையினால அவங்கள அங்கிருந்து வெளியேற்றிட்டாங்க. வெளியேற்றும் போது அவங்க கூட பகவதி வந்துருச்சு. அப்போ அன்னைக்கு வரும்போது ஓலை கொடை மேலே தான் பகவதி வந்ததுன்னு ஐதீகம். வந்து புழுநெல்லியில அஞ்சுமூர்த்தி கோவில் பக்கத்துல அவங்க மூசது வீடு அமைச்சு அங்கதான் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்குள்ளதான் பகவதி இருந்தாங்க. அங்க பழைய காலத்தில் இந்த வீட்டுல ஈக்கி விழி வளர்த்து, அதாவது குழந்தை பிறக்கிற அந்த அரோஜகமான சவுண்ட்ஸ் எல்லாம் பிடிக்காம பகவதி அங்கிருந்து காட்டுக்குள்ள, அதாவது அங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இந்த பக்கம் காடா இருந்தது. காட்டுக்குள்ள வந்து பகவதி சுயம்புவா வந்துச்சு. இங்க கண்டுபிடிச்சது வந்து இங்க புல்ல இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் விறகு எடுக்கிறதுக்கெல்லாம் வர்றான் ஆளுக அருவா வரைக்குங்களா அந்த மாதிரி எடுக்கும்போது அதுல இருந்து ரத்தம் வந்துருச்சு. அப்போ ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் கூப்பிட்டு அவங்க போய் பார்த்து அம்மனோட சாநித்தியம் இருக்குதுன்னு சொல்லி அப்படித்தான் கண்டுபிடிச்சது. ஓகே. அண்ட் இந்த கோவில்ல வந்துட்டு தேவியோட ரூபத்தை பத்தி சொல்லுங்க. அண்ட் இந்த கோவில்ல 2 விதமா நீங்க சொன்னீங்க. இன்னொன்னு வனதுர்கன்னு சொன்னீங்க, இன்னொன்னு ஜலதுர்கன்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன விஷயம்?
வனதுர்கன்னா வந்து காடுக்குள்ள இருக்கு, ஜலதுர்கா குளம். ஓகே. அப்போ முன்னாடி கோவில் முன்னாடியே தான் குளத்துல இருக்கு. அதாவது நமக்கு இங்க வந்து காலையில் மட்டும்தான் பூஜை இருக்கு. அதாவது காலையில கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி 11 மணி வரைக்கும் இந்த பூஜை இருக்கும், காலையில 6:30 மணில இருந்து. அதுக்கப்புறம் கோவில் நட சாத்திடுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் தான் பூஜை. இப்போ அதுக்கு மேல அம்மன் வந்து குளத்துல இருக்கிற மாதிரி தான் ஐதீகம். அதனாலதான் வனதுர்கா ஜலதுர்கா சங்கல்பம், அப்புறம் சரஸ்வதி சங்கல்பம் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம பகவதி வந்து அபய வரத முத்ரா, வீரபத்ராசனம் அப்படின்னு தான் பகவதி காட்சி அளிக்கிறாங்க. ஆனா சுயம்பு சில. அப்போ வந்து சாந்த ஸ்வரூபம். சாந்த ஸ்வரூபம்னா பகவதி வந்து ஜலதுர்கா வனதுர்கா சாந்த ஸ்வரூபிணி. அதாவது நம்ம மக்களோட என்ன கஷ்டத்தையுமே பகவதி வந்து தீர்த்து வைப்பாங்க. வந்து வேண்டுனா மட்டும் போதும். பகவதிக்கு இஷ்டமான வழிபாடுனா வந்து சட்டி வழிபாடு. சட்டி வழிபாடுனா மண்பானையில தான் நேதியம். அது பகவதிக்கு நேதிச்சதுக்கு அப்புறம் வந்து குளத்திலும் நேதிப்பாங்க. அதாவது எல்லா பக்கம் அம்மனுக்கு மட்டும்தான் நேதிக்கும். இது அப்படி இல்லை, குளத்துக்கும் 8 சட்டி 16 சட்டி 21 சட்டி 51 சட்டி 101 சட்டி இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு என்ன வழிபாடு செய்ய முடியுமோ, அதாவது குடும்பத்திலிருந்து மினிமம் 8 சட்டியாவது ஒரு வருஷம் வைப்பாங்க. அதுக்கு மேல ஒவ்வொரு வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி வைப்பாங்க. ஒரு வருஷம் போது அந்த ஒரு வருஷத்துக்குள்ள டைம் சொல்றீங்களா, இல்ல ஒரே நாள் 8 சட்டி வைக்கிற மாதிரி? இல்ல, ஒரு வருஷம். அதாவது நமக்கு கார்த்திகை முடிஞ்சு, அதாவது கார்த்திகை மாசம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணி 41 நாள் மண்டலம் 41 நாள் முடிச்சு வர புதன்கிழமை, அதாவது 41வது நாள் புதன்கிழமையா இருந்தா புதன்கிழமை 5 மூர்த்தி சேத்திரம் பகவதியோட இன்னொரு மூலஸ்தானம் சொன்னால அங்க ஐயப்பன் அதாவது பூர்ண புஷ்கல சாஸ்தாவா எல்லாம் இருக்காங்க. அங்கிருந்து உற்சவம் இங்க வரும். அதாவது அன்னைக்கு, அதாவது புதன்கிழமை தான் வந்தது 41வது நாள்னா அங்க வந்து ஒடுக்கம்பளத்துன்னு சொல்லி இந்த கார்த்திகை மாசம் 41 முடிச்சு வர்ற நோம்பி. அதே வியாழக்கிழமையா இருந்தா அடுத்த புதன்கிழமை தான் அங்க ஃபங்க்ஷன். புதன்கிழமை முடிச்சு வியாழக்கிழமை தான் பகவதி அங்கிருந்து இங்க வந்து இருந்ததா சரித்திரம் இருக்கு. வியாழக்கிழமை, அதாவது இந்த மண்டல மாசம் புதன்கிழமை வந்துச்சுன்னா வியாழக்கிழமை, இல்ல வியாழனோ வெள்ளியோ அந்த மாதிரி மாறிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த வர்ற புதன் வியாழன் வெள்ளி 3 நாள் உற்சவம். அப்போ அங்கிருந்து வியாழக்கிழமை சாயங்காலம், அதாவது ஒரு 3 மணி அளவில் மூலஸ்தானத்தை தந்திரி முகேன பூஜை இருக்கு, விசேஷால் பூஜை அந்த மூலஸ்தானத்துல. அது முடிச்சு எழுநலத்தோட ஆன எழுநலத்தோட இங்க வரும். அன்னைக்குதான் இங்க சட்டி வைப்பு ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் இந்த கார்த்திகை 1ல இருந்து 41 நாள் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த டைம்ல மட்டும் சட்டி வழிபாடு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த வியாழக்கிழமை சாயங்காலம், அதாவது சாயங்காலம் எழுநலத்தோட வந்து நைட்டு வெளிச்சப்பாடோட வரும். வெளிச்சப்பாடு குளத்துல 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் பார்த்தா குளத்துல வெளிச்சப்பாடு சாமி ஆடும். அன்னைக்கு நைட்டு மட்டும்தான் இங்க நடக்கும் இருக்கு. அதாவது அப்போ அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேல சட்டி இப்ப நம்ம பாத்துருப்போம் வீடியோல. அந்த மாதிரி ஒரு 1000க்கு மேல சட்டிகள் இருக்கும். அது எல்லா சட்டிகளும் நேதியம் சாப்பாடு பார்த்து அது ஒவ்வொருத்தர் வேண்டுதல் இருக்கும். அப்புறம் பிரசாதமா கொடுக்கறதுக்கும், அப்புறம் நம்ம ஒவ்வொரு சமுதாயம் இருக்கு, அவங்களுக்கு அவகாசம் இருக்கு. அதுல நியாயமா அவகாசம் ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஒரு சட்டி அன்னைக்கு பகவதிக்கு தொடக்கம் வைக்கிற அன்னைக்கு ஒரு சட்டி பகவதிக்கு நேதியத்துக்கு எல்லா வீட்டும். அப்ப வந்துட்டு நம்ம இங்க வேண்டிட்டோம்னா நீங்களே அந்த பிரசாதம்னா சட்டில கொடுத்துருவீங்க கரெக்டா? அதாவது சட்டியும் நம்ம வந்து இங்க வந்து காசு கட்டி முதல்ல எல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்கவங்க சட்டி, அரிசி, வெல்லம் எல்லாம் விறகு வரை எல்லாமே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அதோட എന്താ പറയാ ஆளுகளால முடியறது இல்லை. அதனால இப்போ நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி இருக்கிறேன். அதுக்கு நம்ம இங்க ஒரு ஃபேமிலி 2-3 ஃபேமிலிஸ் இருக்கு. ஆனா முன்னாடியே சொல்லணும் கரெக்டா? அப்ப நீங்க சட்டி வழிபாடுக்கு முன்னாடியே சொல்லணும் இது இங்க பண்ணணும் அப்படின்னா. முன்னாடியே பண்ணோம்னா நம்ம கிட்ட ஸ்டாக் பண்ணி வச்சிருவோம். அப்போ காலையில வந்து நமக்கு சொன்னா முடியாது, ஒரு நாள் முன்னாடி சொன்னோம்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணலாம். 100 சட்டி எல்லாம் இருக்கும்போது ஒரு ஆளு ஹெல்ப்புக்கு வேணும். அப்போ ஒரு 2-3 நாள் முன்னாடி சொன்னா நமக்கு ஏற்பாடு பண்றது நல்லா இருக்கும். அப்போ அது எப்படின்னா 8 சட்டி வழிபாடு நடத்தினா ஒரு சட்டி பகவதிக்கு குளத்துல போடுவாங்க. அதாவது ஜலதுர்கான்னு வனதுர்கா படைச்சு ஜலதுர்காவுக்கு அதுதான் ஐதீகம். அப்ப 8, 16 ஒருத்தர் வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி
சட்டி வழிபாடு. அது அன்னைக்கு அந்த வியாழக்கிழமை சொன்னால நைட்டு பூஜை அன்னைக்கு தான் ஆரம்பிக்கும் சட்டி வழிபாடு. அதுல இருந்து கண்டினியூஸ். அப்புறம் அடுத்த கார்த்திகை வர வரைக்கும் அதுக்கு இடையில வந்து சித்திரக்கனி முடிச்சா ஒரு 7 நாள் நமக்கு நட சாத்தும். சித்திரக்கனி முடிச்சாங்கன்னா சித்திரக்கனிக்கு அஞ்சுமூர்த்தி கஷேத்திரத்துல கன்னியார்களின் ஒரு சாமுதாய இது ஃபங்க்ஷன் இருக்கு. கன்னியார்களில அந்த கன்னியார்களி 5 நாள். 6வது நாள் காலையில இங்கே நட சாத்தும். காலையில ஒரு 9 மணி அந்த அளவுல பூஜையை முடிச்சுட்டு நட சாத்திடும். அப்புறம் 7 நாள் கழிச்சு அந்த டைம்ல செய்ய முடியாது. ஆக்சுவலா இரட்டை குளங்கரம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு குளம் மட்டும் கிடையாதுங்க, 2 குளம் இருக்கு. அதாவது அந்த இவர் சொல்ற மாதிரி நம்மளுடைய ஆதி மூலமாக அங்க அஞ்சுமூர்த்தி கஷேத்திரம் சொல்றாங்கல்ல, அங்க வந்து ஒரு குளம் இருக்கு, இங்க ஒரு குளம் இருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்துதான் இரட்டை குளங்கரா பகவதின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொன்னு 2லயுமே அதாவது வனதுர்கையாவும் இருக்காங்க, ஜலதுர்கையாவும் இருக்காங்க. அண்ட் அண்ணா நம்முடைய கோவில் நட எப்ப திறந்திருக்கும்? காலையில 6:30 மணி. 6:30 மணிக்கு திறந்த ஒரு விசேஷ நாள், அதாவது மலையாள மாசம் 1ஆம் தேதி அப்புறம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் சொன்னல அந்த மாதிரி நாளாகும்போது கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு 10:30 11 11:30 வரைக்கும் இருக்கும். இல்லாத மற்ற நாள்ல 10:30 மணி வரைக்கும் இருக்கும். சோ இப்ப சாயங்காலம் கிடையாது. ஓகே. அண்ட் நம்ம கோவிலுக்கு வரணும், இப்ப பாலக்காட்டுல இருந்து வர்றவங்களுக்கு பஸ் ரூட் எப்படி? பாலக்காடுல இருந்து மாத்தூர் கிடைக்கும், டைரக்ட் பஸ் இருக்கு. அதாவது பாலக்காடுல இருந்து மாத்தூர், கோட்டாய், பெருங்கோட்டுருச்சி, அதாவது பாலக்காடு கோழமந்தம் இல்ல சுங்கமந்தம் அப்படியே வரும் இந்த பஸ். அதாவது அப்போ மாத்தூர் அக்ரஹாரம் ஸ்டாப்ல இறங்கினா அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அவ்வளவுதான். ஆட்டோ அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தா 40 ரூபா 50 ரூபா சார்ஜ் எடுப்பாங்க அங்கிருந்து. ட்ரெயின்னா நமக்கு உழவு கூட தான். ட்ரெயின்னா உழவு கூட. இங்க வரக்கூடியவங்க தங்கணும், ஸ்டே பண்ணணும், ஃபுட் எல்லாம் கிடைக்கணுமா? எங்க பக்கத்துல கிடைக்கும்? பக்கத்துல கோட்டாய். ஸோ அங்க ஸ்டே பண்றது வசதியா இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு நம்முடைய ஜோதிஷன்னா. ஸோ இவ்வளோ விஷயங்களும் இந்த கோவிலை பத்தி, அதாவது ரெட்டக்குளங்கர பகவதி கோவிலை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த கோவில மெயின் வழிபாடு சட்டி வழிபாடு. ஸோ நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம், எனக்கு தெரியல, நானும் வரைக்கும் கேள்விப்பட்டது இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் இந்த கோவிலுக்கு வந்தோடனே எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு. இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்ல குளம் இருக்கிறதும் பின்னாடி அம்மன் இருக்கிறதும் என்னன்னு தெரியல, எனக்கு வந்தோடனே ஒரு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப அந்த இடம் பார்த்தது ரொம்ப அமைதியா இருந்த மாதிரி இருந்தது, மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைச்ச மாதிரி இருக்குது. ஸோ ஓகே அன்பர்களே, ஸோ இப்படிப்பட்ட ஒரு கோவிலுக்கு கண்டிப்பா நீங்களும் வந்து தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நான் எதிர்பார்க்கிறேன். எல்லாரும் கண்டிப்பா வரணும். அண்ட் வீடியோ பாக்குறவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். எல்லாரும் வாங்க, அம்மனோட அருள் பெற்றுங்க. சக்தி வாய்ந்த அம்மன் வழிபாடெல்லாம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம். எல்லாரும் வந்து ஓகே. ஸோ அவரு சார்பாக கூப்பிட்டாங்க. ஸோ இவ்வளவு விஷயம் நமக்கு சொன்னா அண்ணனுக்கு பெரிய தேங்க்யூ சொல்லிட்டார். தேங்க்யூ அண்ணா. அன்பர்களே, அதாவது இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கோவிலுடைய மேனேஜர், அதாவது நம்ம ஸ்ரீ இரட்டக்குளங்கர பகவதி கஷேத்திரத்துடைய மேனேஜர், அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம். ஆக்சுவல் கோவிலில் அவங்க வர முடியல, அதனால வீட்டுக்கே டேரக்டா வந்தாச்சு. ஸோ அம்மா இருக்காங்க, அவங்க கிட்ட பேரை கேட்டுட்டு இந்த கோவிலை பற்றிய விசேஷங்களையும் சரித்திர அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமஸ்காரம். നിങ്ങളുടെ പേര് പറഞ്ഞത്? എന്റെ പേര് ശ്യാമളാണ്. ശ്യാമള ഇവിടുത്തെ മാനേജറാണോ? ഇരട്ടക്കുളങ്ങര അമ്പലത്തിന്റെ മാനേജറാണ്. മാനേജറായിട്ട് 2ാമത്തെ വർഷമാണ് ഞാനിപ്പോ വർക്ക് ചെയ്യുന്നത്. ഓ ശരി ശരി ശരി. അമ്മേ, നമ്മുടെ ദേവി, അതായത് ഇരട്ടക്കുളങ്ങര ഭഗവതി ക്ഷേത്രത്തിന്റെ ദേവിയെ കുറിച്ച് എന്തെങ്കിലും പറയാമോ? ദേവിയെ കുറിച്ച് ഞാൻ ഇവിടെ വന്നതിന് ശേഷമാണ് അറിയാൻ തുടങ്ങിയിട്ടുള്ളത്. അറിഞ്ഞിട്ടുള്ള ഐതിഹ്യം എന്താന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാല്, ഇത് സാമൂതിരി രാജാവിന്റെ കീഴിലുള്ള അമ്പലമാണ്. സാമൂതിരി രാജാവിന്റെ ഒരു ബ്രാഞ്ചായിട്ടുള്ള പുതിയ കോവിലകം വലിയ തമ്പുരാട്ടിയുടെ കീഴിലാണ് ഈ അമ്പലം അവരുടെ ഇപ്പോ ഉള്ളത്. നേരത്തെ സാമൂതിരി നേരിട്ടാണ് നടത്തിയിട്ടുണ്ടായത്. ഏകദേശം ഒരു 600 വർഷത്തെ പഴക്കം ഈ അമ്പലത്തിനുണ്ട്. അന്ന് ഈ ഇതിന്റെ ശരിയായ മൂലസ്ഥാനം എന്ന് പറയുന്നത് ഒരു 3 കിലോമീറ്റർ അപ്പുറത്ത് അഞ്ചുമൂർത്തി ക്ഷേത്രം, അവിടെയാണ് അതിന്റെ മൂലസ്ഥാനം. അഞ്ചുമൂർത്തി ക്ഷേത്രത്തിലെ ശിവൻ, വിഷ്ണു, ഗണപതി, സുബ്രഹ്മണ്യൻ, അയ്യപ്പൻ, ഇങ്ങനെ 5 പേരാണ് അവിടെ ഉള്ളത്. നാഗങ്ങളും ഉണ്ട്. വാസ്തവത്തിൽ ഈ ശിവന്റെ അമ്പലത്തില് പൂജ കഴിക്കാൻ വേണ്ടിയിട്ട് സാമൂതിരി രാജാവ് തിരുനെല്ലിയിൽ നിന്ന് ഒരു നമ്പൂതിരി ഫാമിലിയെ, കീഴേപ്പാട്ടില്ലം എന്ന് പറയുന്ന ഇല്ലത്തെ നമ്പൂതിരി ഫാമിലിയെ ഇവിടെ കൊണ്ടുവന്നതാണ്. തിരുനെല്ലിയിലേക്ക് കൊണ്ടുവന്നു. അവർക്ക് താമസിക്കാൻ വേണ്ടി ഇപ്പൊ മൂലസ്ഥാനമായിട്ടുള്ള അവിടെ അവർക്കൊരു ഇല്ലം പണിത് കൊടുത്ത് അവിടെ കുടിയിരുത്തി നമ്പൂതിരി ഫാമിലി അമ്പലത്തിനോട് തൊട്ടിട്ട്. ആ സ്ഥലത്തെ അവരുടെ മച്ചിലുണ്ടായിരുന്ന ഭഗവതിയാണ് ഇപ്പോ ഇരട്ടക്കുളങ്ങര ദേവിയായിട്ട് അവിടെ. അപ്പോ ആ മച്ചിലെ ഭഗവതിക്ക് അവര് അന്നത്തെ കാരണവരായിരുന്ന നമ്പൂതിരി
വേണ്ട വിധത്തിൽ എല്ലാ കാര്യങ്ങളും ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. കൂടാതെ ഇവിടെ അമ്പലത്തിലെ പൂജയും ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. ക്രമേണ അവരുടെ തലമുറയിൽ നിന്ന് നെക്സ്റ്റ് തലമുറ വന്നു. രണ്ടാമത്തെ ഇങ്ങനെ തലമുറ മാറി വരുന്തോറും അവർക്ക് ഈ കാര്യങ്ങൾ വേണ്ട വിധത്തിൽ കൊണ്ടു നടക്കാനും പൂജകൾ ശരിയായ രീതിയിൽ നടത്താനും ഒക്കെയുള്ള ശ്രദ്ധയും കഴിവുമൊക്കെ നഷ്ടപ്പെട്ടു. ക്രമേണ ശുദ്ധിയും വൃത്തിയും ഇല്ലാണ്ടായി. ആ സമയത്താണ് തീരെ പിന്നെ ഈ അവിടെ പറയുന്നത് എന്താണെന്ന് വെച്ചാൽ പേറ്റുനോവും നെല്ലുകുത്തു ബഹളവും സഹിക്ക വയ്യാതെ ദേവി അവിടെ നിന്ന് ഇറങ്ങി. അവിടെ നേരെ മുമ്പിലൊരു കുളമുണ്ട്, അഞ്ചുമൂർത്തി അമ്പലത്തിന് മുന്നിലൊരു വലിയ കുളമുണ്ട്. ആ കുളത്തിലിറങ്ങി മുങ്ങിയെന്നും അവിടെ നിന്ന് ഈ പാടത്തിന്റെ ഇക്കരെയുള്ള ഈ ഇരട്ടക്കുളങ്ങര കുളത്തിൽ വന്ന് കയറിയിട്ട് വടക്കു ഭാഗത്തു കൂടെ കയറി ഉള്ളിൽ കടന്ന് കിഴക്കോട്ട് തിരിഞ്ഞിരുന്നു എന്നാണ് ഐതിഹ്യം പറയുന്നത്. ഒരു ശിലയിലായിട്ടാണ്, ഒരു സ്വയംഭൂ ശിലയായിട്ടാണ് ദേവി അവിടെ. അന്ന് ആ ഭാഗം മുഴുവനും ഭയങ്കര കാടായിരുന്നു, ആൾ താമസമൊന്നും ഇല്ലാത്തതായിരുന്നു. അതിനോട് ചേർന്നിട്ടുള്ള കുത്തനൂര് ഭാഗത്ത് വാഴക്കോടെന്ന് പറയും, കുറച്ച് അപ്പുറത്തുള്ള വാഴക്കോടുള്ള സ്ത്രീകള് അവിടെ പുല്ലരിയാനും വിറക് വെട്ടാനും ഒക്കെ ആയിട്ട് എപ്പോഴും ആ കാട്ടിലേക്ക് വരാറുണ്ട്. അങ്ങനെ അത് ഈ ഹരിജൻ ഫാമിലിയിൽപ്പെട്ടവരാണ്. അതിലെ ഒരു സ്ത്രീ വന്നിട്ട് ഇതുപോലെ പുല്ലരിയുമ്പോൾ ഈ അരിവാള് മൂർച്ച കൂട്ടാൻ വേണ്ടിയിട്ട് ഈ കല്ലിൽ വെച്ച് ഉരച്ചു വന്നു. അപ്പൊ ആ ഉരച്ച സമയത്ത് അതിൽ നിന്ന് രക്തം വന്നു എന്നതാണ്. അത് കണ്ട് പേടിച്ച് അവര് ഓടിപ്പോയി സാമുദ്രി രാജാവിനെ കണ്ട് വിവരം പറഞ്ഞു. അന്നത്തെ അദ്ദേഹത്തിന്റെ ജ്യോത്സ്യൻ വന്നിട്ട് നോക്കിയപ്പോഴാണ് അവിടെ ദേവീ സാന്നിധ്യം, മച്ചിൽ ദേവീ സാന്നിധ്യം ഇല്ലാന്ന്, ദേവീ സാന്നിധ്യം ഇവിടെ ഈ കല്ലിലാണുള്ളതെന്ന് മനസ്സിലായി. അന്ന് അത് അവിടെ ആ ഭാഗം വെട്ടിത്തെളിയിച്ച് വെറും ആ കല്ല് മാത്രമായിരുന്നു അന്നുണ്ടായിരുന്നു. അപ്പൊ അത് അവിടെ ഈ അടച്ചുറപ്പൊന്നും ഇല്ലാത്ത സ്ഥലമായതുകൊണ്ട് അന്നത്തെ കാലഘട്ടത്തിലൊക്കെ സ്വർണ്ണപാത്രത്തിലും വെള്ളിപ്പാത്രത്തിലും ഒക്കെയാണ് നേദ്യങ്ങളൊക്കെ ഉണ്ടാക്കിയിരുന്നത്. അപ്പൊ ഈ വനപ്രദേശമാണ്, ആൾതാമസമില്ലാത്ത സ്ഥലത്ത് ഇത്രയും ഇങ്ങനത്തെ സാധനങ്ങളൊക്കെ ഉപയോഗിക്കുന്നത് ബുദ്ധിമുട്ടാണ് എന്ന് മനസ്സിലാക്കിയപ്പോഴാണ് വീണ്ടും പ്രശ്നം വെച്ച് നോക്കിയപ്പോ മനസ്സിലായത് ദേവിക്ക് ഏറ്റവും ഇഷ്ടം മൺചട്ടിയില് നൈവേദ്യം ഉണ്ടാക്കുന്നതാണ് ഇഷ്ടം എന്നാണ്. അന്ന് മുതൽക്കാണ് അവിടെ മൺചട്ടിയില് നൈവേദ്യം വെക്കാൻ തുടങ്ങിയത്. ഇന്ന് അത് ഒരു വലിയ വഴിപാടായിട്ട് വന്നിരിക്കുകയാണ്. മൺചട്ടിയില് ചട്ടി നൈവേദ്യമാണ് ദേവിക്ക് ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട വഴിപാടാണ്. ഇത് ഈ സ്വയംഭൂ ആയതുകൊണ്ട് ഇതൊരു കാവാണ്, ക്ഷേത്രമല്ല. ശരിക്കും ഇത് ക്ഷേത്രമല്ല, കാവാണ്. ഈ ക്ഷേത്രവും കാവും തമ്മിലുള്ള വ്യത്യാസം എന്താണെന്ന് വെച്ചാൽ ക്ഷേത്രത്തിലാവുമ്പോൾ ബലിക്കല്ലുകൾ ഉണ്ടാവും, പുറത്ത് ബലി തൂവലുണ്ടാവും. ഇത് കാവായതുകൊണ്ട് ഇവിടെ ബലിക്കല്ലുകളോ പുറത്ത് നിവേദ്യം തൂവലോ ഒന്നുമില്ല. ആദ്യകാലങ്ങളിലൊക്കെ ഇവിടെ തിങ്കളാഴ്ചയും വ്യാഴാഴ്ചയും മാത്രമേ ഇവിടെ വിളക്ക് കത്തിക്കലും പൂജകളും കാര്യങ്ങളും നടന്നിട്ടുള്ളൂ. ബാക്കിയുള്ള സമയങ്ങളിലൊന്നും ഉണ്ടായിരുന്നില്ല. കാരണം ദേവി സൈലൻസ് ഇഷ്ടപ്പെടുന്ന, നിശബ്ദത ഇഷ്ടപ്പെടുന്ന ദേവി ആയതുകൊണ്ട് ഇവിടേക്ക് അധികം ബഹളങ്ങളൊന്നും ഇല്ലാതെ ഇരിക്കാൻ വേണ്ടിയിട്ടായിരുന്നു അത്. പിന്നെ അത് കാലക്രമത്തിൽ അത് അവിടെ ഒരു ക്ഷേത്ര രൂപത്തിലായി, നിത്യപൂജകൾ തുടങ്ങി. എന്നാലും ആ സൈലൻസിന് ഇപ്പോഴും മാറ്റമില്ല. അവിടെ അസുരവാദ്യമായിട്ടുള്ള ചെണ്ട ഉപയോഗിക്കാൻ പാടില്ല. മറ്റേ ഈ തവില്, നാഗസ്വരം, അങ്ങനെയുള്ള പഞ്ചവാദ്യം ഉപയോഗിക്കാം. പഞ്ചവാദ്യം പാടും. പിന്നെ ഇടയ്ക്ക ഉപയോഗിക്കാം, ശംഖ് ഉപയോഗിക്കാം. അങ്ങനെയുള്ള ഈ മൃദുല വാദ്യങ്ങൾ മാത്രമേ അവിടെ ഉപയോഗിക്കാൻ പാടുള്ളൂ. അതേമാതിരി 11 മണിക്ക് ശേഷം, അതായത് ഈ എന്താ പറയാ 10 അടി സൂര്യപ്രകാശം 10 അടി വരുന്ന അതുവരെ അവിടെ മനുഷ്യരുടെ സാന്നിധ്യം ഉണ്ടാവാൻ പാടുള്ളൂ. അതിനുശേഷം ദേവി ജലക്രീഡകൾക്ക് ഇറങ്ങുന്നതാണ് ഐതിഹ്യം എന്നാണ് വിശ്വാസം. ആ സമയത്ത് അവിടെ ആരും ഉണ്ടാവാൻ പാടില്ല. അതുകൊണ്ട് 11 മണിയോട് കൂടിയിട്ട്, മാക്സിമം 11 മണിയോട് കൂടിയിട്ട് അമ്പലം അടയ്ക്കണം. പിന്നെ അടുത്ത ദിവസം രാവിലെ തുറക്കുള്ളൂ. പിന്നെ ഈ പറഞ്ഞതുമാതിരി എന്തെങ്കിലും ഒരു കാര്യം ചെയ്യാൻ എന്റെ മനസ്സിൽ ഇത് ഇന്ന പോലെ ചെയ്യാം എന്ന് തോന്നുമ്പോഴത്തേക്കും
അത് ചെയ്യാനുള്ള എന്താ പറയാ അതിനുള്ള അറ്റ്മോസ്ഫിയർ ഒരുങ്ങി വരും. ഇപ്പൊ ഇവിടെ ക്ലീൻ ചെയ്യണം എന്നുള്ളത് ഞാൻ കുറെ കാലമായിട്ട് വിചാരിച്ചിരുന്നതാണ്. അതിന് മുകളിലുള്ള ആ ഭാഗങ്ങളിലെല്ലാം. കാരണം ഈ കെട്ടിടം തന്നെ അതിന്റെ ആ പ്ലാസ്റ്ററിങ് അടർന്നു വീഴുന്നുണ്ട്. അത് എന്താ ചെയ്യേണ്ടത്, എങ്ങനെയാ ചെയ്യേണ്ടതെന്നുള്ള അങ്ങനെ ഒരു ടെൻഷനിൽ നിൽക്കെ അത് ചെയ്യാനുള്ള സംവിധാനം വന്നു. അതുപോലെ ശ്രീകോവിലിനകത്ത് ഇതിന്റെ അളവുകളും കാര്യങ്ങളും ഒക്കെ ഒന്ന് ശരിയാണോ എന്നൊന്ന് നോക്കണം എന്ന് മനസ്സിൽ തോന്നിയപ്പോഴത്തേക്കും അതിനുള്ള സംവിധാനം വന്നു. അപ്പോ അതിന് മനസ്സിൽ என்ன நினைக்கிறோமோ அது கரெக்டா தேவி நமக்கு முன்னாடி அங்க செஞ்சு முடிச்சிடுறாங்க. കാണിച്ചു തരുന്ന പോലെ എനിക്ക് അത്ഭുതപ്പെടുത്തുന്ന എന്റെ ഒരു എക്സ്പീരിയൻസ് അതാണ്. മനസ്സിൽ ഞാൻ ചിന്തിക്കുമ്പോഴത്തേക്കും എനിക്ക് തോന്നുന്നത് ഒരു തോന്നല് വരും. തോന്നല് வருമ്പോഴത്തേக்கும் அது நடக்காനുള്ള அட்மாஸ்பியர் ரெடி ஆயிட்டு வரும். சீரியஸா நண்பர்களே, ஏன்னா நான் இந்த காலையில இந்த ஆல்ரெடி இந்த வீடியோ சொல்லியிருப்பேன். நான் அந்த ஜோதிஷேட்டன் பாருங்க பேசும்போதே சொல்லியிருப்பேன். காலையில வந்தோடனே எனக்கு என்னன்னு தெரியல, இந்த கோவிலை பார்க்கும்போதே சீரியஸா அங்க என்ன நினைச்சேன், என்ன யோசிச்சேன் அப்படின்னு தெரியல. ஆனா அங்க வந்தோடனே ஒரு டக்குனு மனசு அப்படி பிடிச்சிச்சுங்க. இங்க வந்தா ஏதோ கிடைக்கும் அப்படின்ற ஒரு மனசுல ஸ்ட்ராங் ஒன்று கிடைச்சது. அது ஒரு நம்பிக்கை, பாசிட்டிவான ஒரு நம்பிக்கை நல்லாவே கிடைச்சது. ஸோ அதுதான் அவங்களுக்கும் சொல்றாங்க. நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அது கரெக்டா நமக்கு முன்னாடி தேவிக்கு தோணி அதை வந்துட்டு தேவி வந்துட்டு நமக்கு நடத்தி கொடுக்கறதா அவங்க சொல்றாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அம்மா. ஸோ பாக்குறவங்களுக்கும் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இவ்வளவு விஷயம் நமக்கு பகிர்ந்துகிட்ட நம்முடைய ஷியாமளா அம்மாவுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஸோ நன்றி அம்மா, நன்றி.